ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ்டர் மேடா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதாவது ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கணும்னு நிறையா பேர் எல்லா பேருமே ஆசைப்படுவீங்க. ஆனால் சில பேரால் தான் அந்த ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அதுமாரி நம்மளும் எடுக்கலாமா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. அது கண்டிப்பாக எல்லாருனாலுமே ஒரு நல்ல ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். எப்படி நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஏன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே அந்த ஃபன்னி கொஸ்டின் பார்ப்போம்ல, இன்னைக்கு அந்த ஃபன்னி கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. A few moments later. என்னோட ஃபன்னி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதேமாரி ஒரு நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பி ஒரு கேமரா ஏன்னா புதுசாக வாங்கினீங்களா? இல்லை இதோ நான் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னே ஃபோட்டோஸ்க்காகவே கேமரா குவாலிட்டி சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக ஏன்னா ஃபோன் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினீங்களா? இல்லைனா என்ன ப்ரோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எதுக்கு ப்ரோ அவ்வளோ காசு கொடுத்துலாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் அதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய ஒப்பீனியன்னாலும் நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஆன்சரை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதேமாரி நாங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். முக்கியமாக இதேமாரி நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணால் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். அதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட லென்சஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு வேளை நல்ல ஃபோட்டோ எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஏன்டா இதேமாரி நம்ம ஃபோனில் நல்லாவே ஃபோட்டோ வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா கண்டிப்பாக நீ லென்சஸ் க்ளீன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லென்சஸ் க்ளீன் பண்ணுங்கள். லென்சஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு துணி வாங்கி ஹேண்ட் சானிடைசர் போட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்கள் ஷர்ட்டில் என்னன்னா நீங்கள் தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி எடுக்கும்போது குவாலிட்டி எவ்வளோ நல்லா இல்லை, நான் என் ஃபோனில் எடுத்த இந்த ஃபோட்டோ இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த லென்சஸை க்ளீன் பண்ணவே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த ஃபோட்டோ குவாலிட்டியை குறைக்கும். இதனால தான் நம்ம எப்பவுமே லென்சஸ் க்ளீன் பண்ணிட்டு எடுக்கும்போது வேறு லெவலில் உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் சூப்பராக எடுக்கலாம். நம்பர் 2 இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணுறது. கிரிட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் என்னோடய ஃபோனில் எப்படி கிரிட் லைன்ஸ் ஆன் பண்ணணும் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரிட் லைன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறேன். கிரிட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஸ்மால் பீசஸாக உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுக்கும் போது உங்களுக்கே ஈஸியாக எடுக்கிற மாரி உண்மையானே நீங்கள் எடுத்து முடிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கிறதோட இப்போ கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணுமே வேறு லெவலில் ஃபோட்டோஸ் சூப்பராக வருது அப்படின்னு நீங்களே எதிர்பார்ப்பீங்க. அதுமாரி உண்மையானே அதுமாரி தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியை அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா கிரிட் லைன்ஸில் எடுக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக தனித்தனியாக பிரியும் போது உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு கரெக்டாக நீங்கள் அங்கே ப்ரெஸ் பண்ணி உங்களோட லைட்டிங்கை அங்கே மட்டுமே நீங்கள் உங்களோட ஃப்ளாஷை எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் உங்களுக்கு எதை நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இதை மட்டும் கரெக்டாக அது உங்களால் ஃபோட்டோஸ் நல்லாவே எடுக்க முடியும். ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். போயிட்டு அதில் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுறங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இனிமேல் கிரிட் லைன்ஸ் ஆன் பண்ண ஆப்ஷன் காட்டுது. இது நான் சாம்சங் யூஸர், அதனால் நான் சாம்சங் ஃபோனில் இதுமாரி தான் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணணுமே உங்களுக்கு தெரியும் இதுமாரி கிரிட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு வேளை நீங்கள் வேறுனா மொபைல் பிராண்ட் யூஸர்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸில் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். கண்டிப்பாக ஆன் பண்ணிட்டு இந்தமாரி ஃபோட்டோஸை வேறு லெவலில் எடுத்து காட்டுங்க. ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எட்டையிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோஸை ஜூம் பண்ணி எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். நம்ம எதுக்குப்பா அங்கே வரைக்கும் நடக்கணும், ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி எடுத்துக்கலாமா? அந்த தவறை மட்டும் பண்ணுறாதீங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் இந்த தவறு தான் பண்ணுறீங்க. ஜூம் பண்ணி எடுக்கும்போது அந்த குவாலிட்டி கேமரா குவாலிட்டி கொஞ்சம் குறையும். நீங்களே அதை பார்ப்பீங்க. சரி பரவாயில்ல விடு, ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க போகிறோம், அதுக்கு எதுக்கு நம்ம கிட்டக்கெல்லாம் போனோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கேமரா குவாலிட்டி நல்லா இல்லைனா உங்களுக்கு ஃபோட்டோவுமே ஒரு புவர் குவாலிட்டியில் உங்களோட ஃபோனில் ஃபோட்டோ ஸ்டோர் ஆகும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிட்டக்க போயிட்டு ஃபோட்டோஸ் எடுங்க. ஒரு வேளை அதுக்குன்னு ரொம்ப ஸ்மால் மைன்யூட் அனிமல்ஸ் எடுக்கணும் ப்ரோ, அதுக்குன்னு நம்ம எவ்வளோ கிட்டக்க போனாலும் ஜூம் பண்ணி தான் ப்ரோ ஆகணும். ஜூம்லாம் பண்ண வேணால் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால தெரிஞ்சுக்கணுமா? வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ஃபீச்சரில் பார்க்கலாம் அது என்னதுன்னு. அடுத்த ஃபீச்சர் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறையா பேர் இந்த ஒரு
கேமரானாலே உங்களுக்கு கேமரா ஆப்பில் ஓப்பன் பண்ணுமே வந்து நீங்கள் இந்த 2 தான் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபோட்டோ, இன்னொன்று வீடியோ. இது 2த்த தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணின்னு இருப்பீங்க. இனிமேட்டு அதை யூஸ் பண்ணுறத விடுங்க. உங்கள் ஃபோனில் இப்போ ஒரு புது ஃபோன் வாங்குறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணிட்டு ஒன்றுத்துக்கும் வந்து எங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒவ்வொரு கேமரா லென்சஸ்க்குமே இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து நிறைய எல்லா கேமரா லென்சஸுமே ஒவ்வொரு கேமரா லென்சஸுமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கேமரா லென்சஸில் வந்து நீங்கள் அந்த கேமரா ஆப்ஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஒரு மைன்யூட் பார்ட்டிக்கல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதா ஜூம் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இதுக்குன்னு வந்து மேக்ரோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ புது ஃபோன்ஸ் முக்கால்வாசியில் வந்து இருக்கும். இந்த மேக்ரோவை யூஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வேறு லெவலில் வந்து ஸ்மால் இது வந்து இதில் ப்ராப்பர்ட்டி இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் எடுக்கணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதேமாரி ஒவ்வொரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நைட்டில் வந்து நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. ஃபோட்டோஸ்லேயே வந்து நைட்லேயும் எடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு லைட்டிங் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் வந்து நைட் செல்ஃபி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அதுக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து அங்கே பயன்படும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து ஃபோட்டோஸ் வரும். இதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் வாங்கணுமே கேமரா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கேமராவில் ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிங்க. இந்த ஃபீச்சர் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வாங்கணுமே நீங்கள் வந்து ஃபோட்டோஸில் வந்து நல்லா ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு நிறையா தடவை வந்து யோசிப்பீங்க. அதாவது ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே போட்டு பார்ப்பீங்க. அதில் மொபைல் ரிவ்யூ அது எப்படி வந்து அதில் கேமரா நல்லா இருக்குதா அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யோசிச்சுமே வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபோனில் கூடமே உங்களால் சூப்பராக ஃபோட்டோ எடுக்க முடியும். நான் சொல்லக்கூடிய இந்த ஃபீச்சர்லையுமே வந்து அதுதான் நான் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய அப்கமிங் மொபைல் பிராண்ட்ஸ் அதாவது லேட்டஸ்ட் மொபைல் பிராண்ட்ஸ் கூடமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மொபைல் பிராண்ட்ஸில் வந்து நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்போம். லைவ் ஃபோக்கஸ் இல்லைனா போர்ட்ரேட் அப்படின்னு வந்து இந்த 2 மோடு வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சில ஃபோனில் லைவ் ஃபோக்கஸ்னு இருக்கும், சிலதில் வந்து போர்ட்ரேட் அப்படின்னு இருக்கும். இதை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்க பாருங்கள் முக்கால்வாசி டைமில். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து ஒரே ஒரு இப்போ உங்களை மட்டும் இதை வந்து பேக்ரவுண்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து விட்டுட்டு உங்களை மட்டும் வந்து எடுத்து கொடுக்குறது அதான் கரெக்டான வார்த்தை. எடுத்து கொடுக்கறது வந்து எப்படி நம்ம எடுக்கலாம் அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லைட்டாக புவர் குவாலிட்டியில் வந்து புவர் குவாலிட்டி ஃபோன் கேமரா இருக்கும் போதுமே வந்து உங்களால் சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இதனால் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பேக்ரவுண்டை பிளர் பண்ணி எடுக்கும்போது வேறு லெவலில் இருக்கும்ல. இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பிராண்ட்ஸில் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதனால் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து சாதா ஃபோட்டோஸ் கூட வந்து கம்பேர் பண்ணி காட்டிட்டேன். அந்த ஒரு ஃபோட்டோவுமே உங்களுக்கு வந்து இப்போ டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி வந்து எடுக்கும்போது வேறு லெவலில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் இருக்கும். இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நீங்கள் சொல்லிக்கிறீங்க ப்ரோ. இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணால் வேறு லெவலில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதனால் இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இன்னமேட்டு ஃப்யூச்சரில் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இன்னும் வீடியோ முடியல. ஒரு போனஸ் டிப் வந்து நான் வந்து சாம்சங் மொபைல் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதர் மொபைல் பிராண்ட்ஸ் யூசர்ஸ்க்குமே வந்து இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அதை வந்து டெஸ்ட் பண்ணல. அதனால் வந்து நீங்கள் ஒரு வேளை உங்கள் அதர் மொபைல் பிராண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஃபீச்சர் என்னதுன்னு பாருங்கள். அது உங்கள் ஃபோனில் இருக்குதான்னு பாருங்கள். வாங்க அந்த போனஸ் டிப் என்னன்னு பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னமேட்டு வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு சாம்சங் பிராண்ட் யூஸர்னால் அதில் வந்து நான் ஒரு சாம்சங் யூஸர் தான். அதனால தான் அதை வந்து நான் அதில் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு ஃபீச்சரை வந்து நான் ஏன்டா மிஸ் பண்ணேன்னு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவில் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 48 MP 3:4 48 MPயில் வச்சு எடுங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஃபோட்டோஸ் எடுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோட்டோஸ்லேயே வந்து ப்ரோ சரி விடுங்க ப்ரோ ஃபோட்டோஸ்லேயே வந்து எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வச்சு எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 3:4 48 MP. இந்த ஒரு இதை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னு நான் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கிறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மற்ற ஃபோன் பிராண்ட்ஸில் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல உங்கள்கிட்ட கேமராக்குள்ளே போயிட்டுமே நீங்கள் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேக் இதில் மட்டும்தான் எடுக்க முடியும். பேக் கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ரேஷியோவில் வைக்க முடியும். அதுவும் ஃபோட்டோஸில் நீங்கள் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா வேறு லெவலில் வந்து உங்களால் எடுக்க முடியும். இந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் வந்து 3:4 48 MPன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இது. இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டெக் வீடியோஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம், எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் க்ரியேட் பண்ண எங்களுக்கு வந்து இதுக்கு ஜஸ்ட் ரிட்டனாக நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். அது எங்களுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா இந்தமாரி வந்து க்ரியேட் பண்ணுற இதுமாரி டெக் வீடியோஸ்க்குமே எங்களுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறங்க. அப்போ தான் இனிமேட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.